உலகத்துல நிறைய மணி இருந்தா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது ஒரு வகையான ஆசீர்வாதம். தாவீது என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் தான் ரொம்ப பிளஸட்ன்றார். இன்னைக்கு நிறைய பேருடைய பாவம் மூடப்படாம, கழுவப்படாம அப்படியே இருக்கு. ஏன் அப்படியே இருக்கு? அதனால நிறைய பேர் ஜனங்க சமாதானம் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை அவங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்க. டிப்ரெஷன், கிரிமினல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நம்முடைய அக்கிரமத்தை 1, 2, 3, 4, 5ன்னு ஆண்டவர் என்றது இல்லைங்க. அவர் சொல்றாரு, நான் முதுகு பின்னாடி போட்டேன்ப்பா, கடல் ஆழத்துல போட்டேன், நினையாது இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பக்கத்து வீடு, தெருவில் இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அக்கிரமத்தை சொல்லி பார்த்து சொல்லி சொல்லி நம்மள என்ன பண்ணுவாங்க? குத்துவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பாவம் சிவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன்னு சொல்றாரு. பாவத்தை அடக்கி வச்சாலும் தாவீது அடக்கி வச்சதுனால அவர் எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சான். கர்த்தருடைய கை அவர் மேல பாரமா இருந்துச்சா. சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல. தாவீது சொல்றாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காம தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். மனுஷருக்கு முன்னாடி இல்ல, மேல போய் மெத்த மேல கத்துறது இல்ல, ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கையிட்டு. ஏன் அறிக்கையிடணும்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது பேதுரு கேட்ட மாதிரி 7 தரம் இல்லை, 70 தரம் ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறார், கழுவுறார், சுத்திகரிக்கிறார். அவர் நமக்காக மறித்த அந்த ரத்தத்தினால, சுத்தமான ரத்தத்தினால. ஏன் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து மறக்கிறார் தெரியுங்களா? ஏன் செய்யணும் அப்படி? ரொம்ப லவ்வுங்க நம்ம மேல. ஆண்டவர் நம்ம ரொம்ப நேசிட்டார். அன்பு சகலத்தையும் மூடும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு நம்ம செய்யற தப்பெல்லாம் நோட்டு வச்சு எழுதி காமிக்காது, பின்னாடி சொல்லாது, புறங்கூறாது. அதுதாங்க இயேசுநாதர் பண்ணார். ஆண்டவருடைய கிருபை குருடரா பாவத்துல இருந்த நமக்கு கண் பார்வையை கொடுத்து வெளிச்சத்துல வரும்படி செய்திருக்கார். திருப்பி திருப்பி நம்ம அந்த கூட்டுத்தனத்துக்கே போறோம். ஆண்டவர் மன்னிக்கிறது ஒரு பாவம் இல்ல, 2 பாவம் இல்ல, 3 பாவம் இல்லைங்க, அநேக பாவங்கள், எண்ணில் அடங்காத பாவங்களை நமக்கு மன்னிச்சிருக்கார். வாங்க நம்ம அவரிடத்துல போவோம், மன்னிப்பு கேட்போம், ஆண்டவர்கிட்ட கதறி அழுவோம், பாவத்திலிருந்து விடுதலை கொடுவோம். ஆசீர்வாதமா இருக்கும். அது தாங்க பெரிய ஆசீர்வாதம் பணத்தை விட. May God bless you, my friends.